Dear students, today I am going to 2.5 la sixth one. If modulus of z minus 2 by z equal to 2, show that the greatest least value of modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. இப்போ கிரேட்டஸ்ட் லீஸ்ட் வேல்யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அதாவது z மைனஸ் 2 by z ஈக்குவல் டு 2. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கன்சிடர் மாடுலஸ் ஆஃப் z equal to, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z மைனஸ் 2 by z ப்ளஸ் 2 by z, ஒரு ப்ளஸ் 2 by z வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 by z ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாடுலஸ் z மைனஸ் 2 by z ப்ளஸ் 2 by z செப்ரேட்டாக நம்ம வந்து இது 2 z கிடையாது 2 by z. ஓகே, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரையாங்கிள் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 2 by மாடுலஸ் ஆஃப் z. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா z மைனஸ் 2 by z வேல்யூ வந்து 2 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம 2ன்னு ரைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அடுத்த ஸ்டெப்பு 2 இன்ட்டு இந்த வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மாடுலஸ் ஆஃப் z இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 2வை ஈக்குவலுக்கு அண்ணாண்டு, அதாவது இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 2வாக மாறிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 மாடுலஸ் ஆஃப் z. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிடுங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இந்த 2 மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட கொண்டு வந்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட கொண்டு வந்தீங்கன்னா மைனஸாக மாறிடும். அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் 2 மட்டும் நமக்கு வேல்யூ இருக்கும். இப்போ ஆடிங் 1 ரெண்டு சைடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 ரெண்டு சைடை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது பார்த்திங்கன்னா, இந்த a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா, அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1ன்னு இந்த ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும்னா, நம்ம ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 3ன்னு வருமா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கக்குள்ள அப்போ வந்து இந்த 2 இந்த என்ன ஆகிடும்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும், ரூட் 3 வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அண்ணாண்ட போச்சுன்னா, அதாவது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன வந்துடும், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும் இல்லைங்களா. இது ஈக்குவலுக்கு அண்ணாண்ட மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு அண்ணாண்ட போச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், ரூட் 3 ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் நம்ம கேட்குறது கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் கிரேட்டஸ்ட்டு
வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் நமக்கு என்ன இருக்குன்னா √3 + 1 அண்டு தி least value ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 - √3 ரெஸ்பெக்டிவ்லி. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற வேல்யூ √3 + 1 1 - √3 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 7th ஒன் பாருங்கள். இஃப் Z1, Z2, Z3 are 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் such that மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ வந்து 1, மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ 3, மாடுலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ அண்டு மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = 1 ஷோ தட் 9 Z1 Z2 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 = வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். சொல்யூஷன் கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ வந்து 1, நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ வந்து 2, மாடுலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூ வந்து 3, மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணால் 1. அதேமாதிரி இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா Z1 × Z1 பார்னு நம்ம ரைட் பண்ணலாமா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்னால் Z1 × Z1 பார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா Z1 = 1/Z1 பார். ஓகே, அதுக்கடுத்தது மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் = வந்து 4. அப்போ என்ன வருது பார்த்திங்கன்னா Z2 × Z2 பார்னு எழுதுவீங்க. இதோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு Z2 வேணும்னா நம்ம எப்படி எழுதலாம், அதாவது 4 இல்லைங்களா, ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4, அப்போ 4/Z2 பார்னு எழுதுவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மாடுலஸ் ஆஃப் Z3 ஹோல் ஸ்கொயர் = 9. இது எப்படி எழுதுங்க, Z3 பார் = 9 இம்ப்ளைஸ் Z3 = 9/Z3 பார்னு எழுதுவீங்க. ஓகே, அதுக்கடுத்தது என்னப்பா பண்ணணும், இதுக்கடுத்தது நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை ரைட் பண்ணிக்கணும். 9 Z1 Z2 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 இது கொடுத்துருக்க கொஸ்டினை இதில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 9 × Z1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/Z1 பார். Z2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4/Z2 பார். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இது எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 4 × 1/Z1 பார். Z3 வேல்யூ 9/Z3 பார் ப்ளஸ் Z2ஓட வேல்யூ வந்து 4/Z2 பார் ப்ளஸ் Z3 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9/Z3 பார்னு நம்ம ரைட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, மாடுலஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேக் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா Z1 அதாவது இந்த வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 4s are 36. அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்பு வேண்டாம், நமக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். 36/Z1 பார் Z2 பார்னு இருக்குது. அதே மாதிரி 36/Z1 Z3 பார்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 36/Z2 Z3 பார்னு இருக்குது மாடுலஸ். ஓகேவா, அதுக்கடுத்து மாடுலஸில் நம்ம
36 வெளியில் எடுத்துட்டா நமக்கு 36 தான் வேல்யூ வரும். ஓகே, மாடுலஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் வந்து Z1 பார், Z2 பார், Z3 பார். ஓகே, இப்போ இங்கே Z1 Z2 இருக்குது, அப்போ Z3 பார் இல்லை. இங்கே வந்து 2 இல்லை, Z2 பார். இங்கே வந்து Z1 பார் இல்லை. ஓகே, அதுக்கடுத்து 36 நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எழுதுவீங்க? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார்னு எழுதிக்கலாமா? தனித்தனியாக பாருக்கு நம்ம ஹோல் பார்னு எழுதிக்கிட்டோம். டிவைட் பை இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா Z1 பார், Z2 பார், Z3 பார்னு நமக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு 36 இது தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் Z1 பார், Z2, Z3 ஹோல் பார் செப்பரேட்டாக டிவைட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 பார், மாடுலஸ் ஆஃப் Z2 பார், மாடுலஸ் ஆஃப் Z3 பார்னு நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Z1 பார்னால் நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் Z1 நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? அந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, 36 இதோட வேல்யூ தான் நமக்கு Z1, Z2, Z3யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. Z1, Z2, Z3யோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 36 × 1 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 பாரோட வேல்யூ வந்து நமக்கு Z1, அதுக்கடுத்து Z2, அதுக்கடுத்து Z3 இங்கே எழுதிட்டோம். அதுக்கடுத்து 36 டிவைட் பை 36 பை மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர். அதுக்கடுத்து மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2, மாடுலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. இதெல்லாம் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதால் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு அதாவது 36 3 2s are 6 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பை 6 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 டைம்ஸு வேல்யூ வரும். அப்போ therefore இதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர். therefore மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6. hence proved. ஓகேங்களா? இந்த ஆன்சர். ஓகே, இந்த மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்தால் அதை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.